ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. கர்மமும் பக்தியும் தான் இந்த 3 நாளாக பார்த்துன்னு வந்துன்னு இருக்கும். அதாவது ஒரு நாரதருடைய கதையை பார்த்தோம். நம்மளுக்கு ஒரு காரியம் பண்ணினோம் அப்படின்னா அந்த காரியத்தில் ஈடுபாடு இருக்கோ இல்லையோ பகவான் நாமத்தை சொல்ல முடியறதில்லை. அப்போது அதான் அந்த விதேக முக்தி அடையிற போச்சே சங்கரர், பகவத்பாதால் சங்கரர் சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, உன்னுடைய கர்மாக்களை நீ நல்லபடியாக பண்ணு, பக்தி ஸ்ரத்தையோட பண்ணு. அதோட கூட பூஜைகளும் இந்த நேமம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதையும் பண்ணினேன் அப்படின்னா பகவானுடைய பிரீத்திக்கு நாம் பாத்திரமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. காந்தி கூட பார்த்தேன்னா அவருடைய வேலைகளை அவ்வளவு சுத்தமாக பண்ணுவார். அதாவது ஒரு பென்சில் எடுத்தோம்னா அந்த பென்சில் அதே இடத்துல தான் திருப்பி வைப்பார். ஸோ அது ஒரு கர்மானுஷ்டானம் தானே, தட் இஸ் டூயிங் யுவர் டியூட்டி தானே. அப்போ அதில் பர்ஃபெக்டாக இருந்தாலே அதுவே சத்தியம், அஹிம்சை அப்படிங்கிற கோட்பாடுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணின்னு வந்தார். அந்த மாதிரி நாம் பண்ணுற கர்மாக்களே பகவானுடைய அனுகிரகத்துக்கு பிரீத்தியாகணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட பக்தி ஸ்ரத்தையோட பண்ணுற போச்சு அதில் நம்மளுக்கு நல்ல விதமான ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறார். அதுதான் இந்த பகவானுடைய இந்த கடவுளுடைய லோகம் இது. அவர் சிருஷ்டித்த மக்கள் தான் நம்ம எல்லாரும். அப்போ என்ன ஆகுது, அந்த சர்வலோக ராஜாவான ஈஸ்வரனுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் வசுதைவ குடும்பக்கம் அப்படின்னு ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அன்பு மனப்பான்மையோட ஒருத்தருக்கொருத்தர் சௌஜன்யமாக யுனைட்டடாக எல்லாம் இருந்தோம் அப்படின்னா, அதோட கூட நம்மளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய வேதம் சொல்லியிருக்கக்கூடிய கர்ம அனுஷ்டானங்களையும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பகவானுடைய பிரீத்திக்கு நம்ம ஆளாயிடுவோம் அப்படிங்கிறா பெரியவா. ஸோ இதில் என்ன இன்னொன்று முக்கியம் சொல்கிறா பெரியவா அப்படின்னா, நாம் பண்ணுற கர்மங்கள், நம்ம பண்ணுற கர்மானுஷ்டானங்களை நம்மளுடைய சொந்த ஆசைக்காகவோ சொந்த லாபங்களை மனசில் நினைக்காமையோ பண்ணணும். அதுதானே பகவானும் சொல்கிறாரு, டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட். உன்னுடைய கர்மத்தை நீ பண்ணு, அதனுடைய பலனை எதிர்பார்க்காத, அதை பகவான் கிட்டக்க விட்டுடும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கடமை உணர்ச்சியோடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த அதில் நம்ம ஸ்ரேயஸ் அடையலாம். நம்ம பண்ணுற கர்ம அனுஷ்டானங்களில் நம்ம ஸ்ரேயஸ் அடையலாம். அதனால தான் அதில் அந்த ஈஸ்வர பக்தியும் உள்ள நுழைஞ்சுடுத்து அப்படின்னா ஆத்ம திருப்தி கிடைக்கிறது. இப்படி பக்தி உணர்வோடு நம்ம கர்மாக்களை பண்ணுற போச்சே பூரண அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த கர்மங்கள் பண்ணுறதையே பகவானுடைய பூஜையாக செஞ்சுட்டு வர நிலைமைக்கு ஸ்டார்டிங்கில் தானே நம்ம இருக்கோம், பிகினர்ஸ் தானே நம்ம. அதை இப்படி இருக்கிற போச்சே தனியாக பூஜை பஜன்னு பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அந்த கர்மானுஷ்டானங்களை ஸ்ரத்தையோடு பண்ணிட்டோம் அப்படின்னா இதை விட ஒரு மோட்சம் அடையிறதுக்கு ஈஸியான வழி எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பகவத்பாதாளுடைய அந்த சோபான பஞ்சகம் ஸ்லோகம் சொல்லக்கூடியது. மறுபடியும் அந்த ஸ்லோகத்தினுடைய 2 லைன் சொல்கிறேன் பாருங்கோ. வேதோ நித்திய மதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வ அனுஷ்டியதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் பச்சிதிஹி காம்யே மதிஸ்தேயஜதாம் அப்படின்னு வருது. ஸோ வேதம் சொல்லியிருக்கக்கூடிய நித்திய அனுஷ்டானங்களை, கர்ம அனுஷ்டானங்களை ஸ்வ அனுஷ்டித்தாம் நாம் பண்ணினோம் அப்படின்னா, விதியதாம் விதிபூர்வமாக பண்ணினோம் அப்படின்னா அதுதான் பக்தி. ஸோ அதுதான் பெரியவா கர்மமும் பக்தியும்னு சொல்லிட்டு அந்த கர்மங்கள் பண்ணுறதே பக்தியினுடைய துவாரா இருக்குது அப்படின்றத சொல்லி முடிக்கிறேன்.